ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 23 எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாச்சு. ஆனா வந்து என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா எங்கடா வேகன்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெறும் வந்துட்டு 26 போஸ்டிங், அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80, ஒரு வாட்டிலாம் வந்து 95 அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஆனா இப்போ வந்து ரொம்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு வேகன்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய இதுக்குன்னே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கனவு வந்து எப்படி படிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு வந்து வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு போஸ்டிங். 10 வேகன்சியா இருந்தாலும் நமக்கு தேவையான 10 கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். அதான் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா நமக்கான சக்சஸ் வந்துட்டு எங்கேயும் போல ஒரு நாள் நம்மளை தேடி வந்து வரும். அது மட்டும் இல்லாம லக்ல வரும், நம்ம தானா வரும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வராது. அதற்கான எஃபர்ட் வந்து நம்ம டே பை டே வந்து போட்டுட்டே தான் இருக்கணும். சடனா வந்து படிக்காம விட்டுட்டு திரும்ப எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி படிச்சோம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு ரெகுலாரிட்டி வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வந்து அரசு அதிகாரிக்கான ஒரு ஐடென்டி கார்டை போட்டுட்டு நம்மளும் ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அந்தஸ்துல வந்து நிக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு முழுசா வந்து நம்பலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கான வேகன்சி தான் வந்து போட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட், இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இன்னைக்கு வந்துட்டு பிரிமினரி எக்ஸாம், அது மெயின் எக்ஸாம் வந்து எப்படி என்ன படிக்கணும், பிரிமினரி எக்ஸாம்ல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம், இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 23/6/2026. அது மாதிரி வந்துட்டு காமன் செக்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் என்னைக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 30/6/2026 இருந்து ஜூலை 29/7/2026 நைட்டு 11:59 PM வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல வந்துட்டு கரெக்ஷன் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா 2/8 இருந்து அந்த குறிப்பிட்ட டைம் 2 நாள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 6/9/2026 காலையில 9 மணில இருந்து 12:30 மணி முடிய பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஓடிஆர் வந்து தெரியும், ஒன் டைம் அப்ளிகேஷன் பத்தி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன புக் எல்லாம் வந்து எக்ஸாம் சொல்லிட்டு பேண்ட் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நாட் அலோடு மொபைல் போன், பேஜர், எனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், மீடியா லைக் பென் டிரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ் அந்த மாதிரி வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வேற என்ன, பிஜி டிசைன், டேட்டா புக், மேத்தமெட்டிக்கல் டிராயிங், இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைட் ரூல்ஸ், புக்ஸ், நோட்ஸ், லூஸ் சீட்ஸ் எதுவுமே வந்து கொண்டு போகிறது எல்லாமே வந்து பேண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம், எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வேணா, அந்த 26 வேகன்சில என்னென்ன வேகன்சி? ஃபர்ஸ்ட் வந்து டெபுட்டி கலெக்டர், அது வந்து 12 வேகன்சி வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ்ல வந்துட்டு 2. நெக்ஸ்ட் வந்து டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அங்க வந்து எத்தனை அப்படின்னா 3 போஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் எத்தனை அப்படின்னா 8. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அங்க வந்து 1. மொத்தம் வந்து 26 வந்து வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் என்ன அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து எத்தனவா இருக்கும் சொல்லிட்டு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதாவது யாருக்கு அப்படின்னா அதாவது கேண்டிடேட் பிலாங் அதாவது கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்க இல்லாதவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா எஸ்சிஏ, எஸ்சி, பிசி, எம்பிசி, டிஎம்சி, பிசி, ஓசிஎம், ஓபிசி இவங்களுக்கு நம்ம இதைத்தான் வந்து பார்க்கணும். சரியா? டெபுட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 39 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் இவங்க பிஎல் டிகிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 40. டெபுட்டி ரிஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சர்வீஸ்க்கு அவங்களுக்கும் 39. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் அண்ட் லேபர் கமிஷனர் அவங்களுக்கும் வந்து 39. சரியா? அதுக்கப்புறம் டிசபிலிட்டி, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே 49, 50, 49. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குரூப் 2 எக்ஸாமோ இல்ல கன்சிஸ்டன்சியா வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுதுங்க. நீங்க வந்து கண்டிப்பா குரூப் 1ல செலக்ட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து 55. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் விட ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு வந்து 39. இந்த இதுக்கு வந்து 39 டெபுட்டி கலெக்டருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிஎல் டிகிரி வச்சிருந்தீங்கன்னா 40. கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு 39. அதுக்கப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில வந்துட்டு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதான் வந்து நம்மளுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு பின்வாங்க வந்து வேணாம். எல்லாருமே எழுதுங்க. குரூப் 2 ஏதாவது ஃப்ரெஷரா, நான் பர்டிகுலரா அந்த ஃப்ரெஷருக்கு வந்து சொல்றேன். நீங்க இப்பதான் வந்து இந்த டிஎன்பிசிக்குள்ளேயே வந்து நுழையிறீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பார்த்துட்டே சும்மா எழுதுங்க. நமக்கு அடுத்து படிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? எப்பவுமே வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம் அந்த மாவட்டத்துல தான் வந்து போடுவாங்க. அதனால கொஞ்சம் டிராவல் பண்ணாலும் பரவாயில்ல, போய் எழுதி பாருங்க எப்படிதான் இருக்கு, என்னதான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, எப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசா இருக்கிற ஃப்ரெஷருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 1 போஸ்டிங்ல சாரி குரூப் 2 போஸ்டிங்ல போகணும், குரூப் 2 ஏல போகணும், குரூப் 4ல போகணும், விஏஓல போகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரையல் எக்ஸாமா வந்து எழுதி பாருங்க.
சரியா? அதுக்காண்டி வந்து நமக்கு 26 வேகன்சில நம்ம எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகாம வந்து விட்டுறாதீங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் ஐடி கார்டு போடணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம போட முடியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.